இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னைய மன்னிச்சிரு மதனி. இம்புட்டு அக்கிரமத்துக்கும் காரணம் என் வீட்டுக்காரன் தான். அந்த ஆளு கழுத்தறுத்து போட துப்பு இல்லாம நான் கோழையா நிக்க. என்னால இத தாங்க முடியல மதனி. நான் செத்ததுக்கு அப்புறம் ஒத்த குரங்கா என் வீட்டுக்காரன் அலையணும். ஏண்டா உன் மேல பழிய போட்டோன்னு அந்த ஆளு நினைச்சு நினைச்சு சாகணும். அதுக்காக தான் நான் சாக போகுதேன். என்ன மன்னிச்சிரு மதனி. மதனி, ஏடி பாக்கியம், என்னடி பைத்தியக்காரத்தான இது? இப்ப யாருக்காக நீ உசுர விட போகுத? என்ன விட மதனி. அந்த கேவலமான மனுஷனுக்கு முந்திய விரிச்சு 3 பிள்ளைங்களை பெத்தனே. நான் படுபாவி மதனி, படுபாவி. இதுக்கு மேல நான் உசுரோடவே இருக்க கூடாது. என்ன விட மதனி, நான் போய் சாவுத. நீ செத்துட்டா எல்லாம் சரியாயிருமா? இவ்வளவு நாள் கடந்து போச்சே, 20 வருஷம். அது திரும்ப வந்துருமா? சொல்லிட்டி. நான் இல்லாம என் பிள்ளைங்க பட்ட பாட்ட, என் பிள்ளைங்க பட்ட கஷ்டத்தை நீ பாத்தியா இல்லையா? பெத்தவ இல்லாம தத்தளிக்கிற கொடுமைய உன் பிள்ளைங்களும் அனுபவிக்கணுமா? சொல்லுடிமா, சொல்லு. அனுபவிக்கணுமா? ஏற்கனவே என் மவ உன் வீட்டுக்கு மருமவளா வந்தத உன் புருஷனால பொறுத்துக்க முடியல. பத்தா குறைக்கு ஓம் அவளும் என் வீட்டுக்கு மருமவளா வந்துட்டா. அதுவும் உன் புருஷனுக்கு கிடைச்ச பெரிய தோல்விதான். அத நினைச்சுதான் அந்த ஆளும் தினம் தினம் குமரிக்கிட்டு இருக்காரே. இத்தோட விடக்கூடாதுட்டி. இன்னும் இருக்கிறது யாரு? சிவபாலன் தானே. அவனுக்கு என் மவ வீராவ கட்டி வையி. எந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சானோ, எந்த குடும்பத்தை அவன் ஆண்ட கூடாதுன்னு நினைச்சானோ, அந்த குடும்பத்து பிள்ளைகதான் அவன் வீட்டை அரசாளணும். இசக்கி உன் வீட்டுக்கு மருமவ, 2வது மருமவளா என் மவ வீராதே உன் வீட்டுக்கு வரணும். இத நீ செஞ்சதே ஆகணும். செய்வன்னு எனக்கு சத்தியம் பண்ணிட்டி. பண்ணிட்டி. சத்தியம் மதனி. என் மகன் சிவபாலனுக்கு ஓ மக வீராதான் பொண்டாட்டி. அத நான் நடத்தியே காட்டுவேன் மதனி. இது சத்தியம். இதே கையாலதான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு எதையுமே புரிஞ்சுக்காத இந்த சிவபால வீராவ வேணவே வேணான்னு சொல்லுதான். ஐயோ அத்தை, இத ஏன் கிட்ட கூட ஏத்த சொல்லல? அம்மா வாக்கு அண்ணன் மீறுமா? அண்ணன் கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் அந்த போலீஸ்கார அம்மா கிட்ட அண்ணன் வாக்கு கொடுத்திருக்காதுல்ல. நான் என்னடி செய்ய? என் பேச்ச கேட்க இங்க யாரு இருக்கா? அத்த, நீ எனக்கு இன்னொரு அம்மன்னு சொல்ற சம்முவமே என்ன கரிச்சு கொட்டுதான். நான் யார்கிட்ட போய் நிக்க? நான் யார்கிட்ட நியாயம் கேட்க? அம்மா, அத்தை வந்தது, உன்கிட்ட பேசினது, இது எல்லாமே இல்யூஷன், கற்பனை. உன் மனசுல அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் உன்னை உறுத்துதுமா. அதனால்தான் அத்தை நேர்ல வந்த மாதிரி நீ கற்பனை பண்ணிக்கிற. கேட்டி, மதனி சத்தியமா வந்தாட்டி என்கிட்ட கேள்வி கேட்டா. சரிம்மா, இதுக்கு மேல இதை ஆர்கியூ பண்ண வேணாம். ஆனா இந்த விஷயத்த உடனே சண்முகத்துக்கிட்ட சொல்லி ஆகணுமா? அத்தைக்கு வீராவை உன் மருமகளை ஆக்கணுங்கிற ஆசை இருக்குன்னு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வீராவை சிவபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். வீரா கௌதமோட கல்யாணம் நடக்க கூடாது. சிவபாலன் வீரா கல்யாணம் தான் நடக்கணும். சீக்கிரம் வாங்க போலாம்.
நீ ரெஸ்ட் எடுத்துக்க. நீங்க சொல்லுங்க. அண்ணன் கேக்கலன்னா நான் ஃபோன் பண்ணி பேசுதேன். சரிடி, நாங்க கிளம்புறோம். நீ அம்மாவை பாத்துக்கோ. ம்? வரந்தா. சிஸ்டர், ம்? நிஜமாவா சிஸ்டர்? நிஜமாவே சூடாமணி அத்தை நேர்ல வருவாங்களா? ஏதோ கோஸ்ட் மூவி பாக்குற மாதிரி இருக்கு. ம். அதெல்லாம் இல்ல. அம்மா ஆவியோ சாமியோ எல்லாம் இல்ல. அவங்க எங்க நம்பிக்கை. ஓ, எங்களுக்கு கஷ்டமா இருக்கிற நேரத்துல அவங்க நேர்ல வர மாதிரி ஒரு பிரம்ம. ஆமா அறிவு. அத்தை இவங்க மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. கஷ்டம் வர்றப்ப அத்தை வந்து காப்பாத்துறதா எல்லாரும் நினைக்கிறாங்க. அது அவங்க மனசுக்கு தோன்ற பிரம. ஆனா அத்தை இன்னும் நமக்கு உதவி பண்ண நம்ம கூடவே இருக்காங்கங்கிறது ஒரு நம்பிக்கை. அது நல்லது தானே. அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே. இல்ல சம்மு, பாக்கியா சூடாமணிக்கு வாக்கு கொடுத்திருக்கா. அப்ப சூடாமணிக்கு இதுதானே ஆசையா இருந்திருக்கு. இதுக்கு மேலையும் நீ வீராவை சிவபாலனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்போ எனக்கு மட்டும் நான் சிவபாலனை பிடிக்காதான்? இன்னும் சொல்ல போனா அவனை மாதிரி ஒரு பொருத்தமான மாப்பிள்ள நம்ம வீராக்கு வேற ஆர்ப்பா கிடைப்பா. அப்புறம் என்னல, நீ போய் பேசு. இப்போ ஆமாவா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த வீடுன்னா ஆறுது. அந்த சவுந்தர பாண்டியன் தானே அது. அதை கேடு கட்டவன் என்னென்ன செய்தான்? ஏன் எசகியை கட்டி கொடுத்தான். நான் இருந்தேன், அந்த முத்துப்பாண்டி இருந்தான், நம்ம அம்மா இருக்கு, 50 பேர் இருந்தான். நம்ம எசகியை எம்பிட்டு பாடுபடுத்தினா இருந்தாலு எவ்வளவு கேவலப்படுத்தினா உன்ன. என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? எப்போ அந்த ஆளுக்கு நம்ம குடும்பத்தை பிடிக்காதுப்பா. அந்த ஆளுக்கு நம்ம அம்மையை பிடிக்காது, என்னைய பிடிக்காது, இப்ப எசக்கிய பிடிக்காது. அதனாலதானே அவளை அம்பிட்டு கொடுமைப்படுத்தினா. எசக்கிய பிடிக்காத ஒரு ஆளுக்கு வீராவை மட்டும் எப்படிப்பா பிடிக்க? அவளை மட்டும் எப்படி தைரியமா அனுப்ப சொல்லுதாங்க? இல்லே, என் அம்மா ஆசைப்படுறது தப்பு இல்ல, அத்தை ஆசைப்படுறது தப்பு இல்ல. ஆனா அத அந்த சவுந்தர பாண்டியன் ஆசைப்படணும்ல. அவனுக்கு தான் பிடிக்காதுன்னு தெல்ல தெளிவா சொல்லுதாம்ல. வரவென்ன சண்முகம், நான் ஒன்னு சொல்லவா? இப்ப நீ என்ன சொல்ல போத? ஒன்னும் இல்ல. சண்டை போட்டு சாதிக்க முடியாத விஷயத்த சமாதானமா சாதிக்க முடியும்டா. இல்லே, இப்ப என்ன செய்ய சொல்லுத? நீ ஈகோ பார்க்காம ஒண்ணு பண்ணணும். நேரா அப்பா கிட்ட போய் நேருக்கு நேரா பேசணும். அவரை சமாதானப்படுத்த உன்னால முடியும்டா. அவரை சமாதானப்படுத்திட்டா இந்த கல்யாணம் ஈஸி ஆயிடும்ல.